தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அடுத்தவர் மீது பழியை போடுகின்ற ஒரு மனநிலை இருக்குதில்ல, இது நம்முடைய எல்லாரிடத்திலும் இருக்குது. நாம் தவறு செய்தாலும் கூட, நாம் குற்றம் புரிந்தாலும் கூட, நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளாமல், நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் அடுத்தவர்கள் மீது பழியை போடுவது, அடுத்தவர்களை குற்றவாளிகள் ஆக்குவது, அடுத்தவர்களை பலிகடாவாக்குவது, பிறர் மீது பழி சுமத்துகின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும். இரண்டு முதியவர்கள், அவங்களுடைய மனநிலையை பாருங்க. அவங்க தவறு செய்யறாங்க. சூசன்னாவின் மீது காம உணர்வு கொண்டு பார்க்கிறார்கள், இச்சையோடு பார்க்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். தான் குற்றம் புரிந்துவிட்டு தவறு செய்துவிட்டு வெளி உலகத்திற்கு நல்லவர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு சூசன்னா என்கிற ஒரு நேர்மையாளரின் மீது, கடவுளுக்கு அஞ்சுதற்குரிய வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு பெண்மணியின் மீது வீண் பழி சுமத்துவதை, குற்றம் சுமத்துவதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இந்த நிலையையே நாம் பார்க்கிறோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அந்த பெண்ணை நிறுத்தி, இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டவள், நம்முடைய மோசேயின் சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தவறு செய்தவர்கள், குற்றங்கள் புரிந்தவர்கள் தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை, அந்த பெண்ணின் மீது குற்றம் சுமத்துவதை, பழி போடுவதை நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. நம்மள எத்தனை பேருங்க இந்த மனநிலையோட நாம் இருக்கிறோம்? என்னைக்காவது நாம செய்யற அந்த தவற்றை நேர்மையான மனதோடு நம்மளால ஒத்துக்கொள்ள முடிகிறதா? ஆமா, நான் இந்த தவறு பண்ணிட்டேன், இது என்னுடைய தப்பு தான் சொல்ல முடியுமா நம்மளால? எப்படியாவது அந்த தவறை திரித்து பிறர் மீது பழியை போட்டு தான் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், அந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி பின்வாங்கி விடலாம் என்பதைத்தான் நாம் யோசிப்போம். ஏதோ பிரச்சனையிலிருந்து தப்பி போவது கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அதுவே தவறு தான். ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவற்றை அவர் பொறுப்பேற்று கொண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதிலிருந்து கூட ஒரு விலக்கு பரவாயில்லை. ஆனா தான் செய்த ஒரு தவற்றை, குற்றத்தை பிறர் மீது பழியாக போடுவது எந்த விதத்திலங்க நியாயம்? அது நியாயமா? அதை நம்ம செய்யலாமா? அது மிக பெரும் ஒரு குற்றம் என்பதை நாம் உணரணும். முதல் வாசகத்தில் அதை செய்யறாங்க. அந்த இரண்டு முதியவர்கள் வீண் பழியை போடுகிறார்கள். நற்செய்தியில அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்தவர்கள் வீண் பழியை சுமத்துகிறார்கள். அடுத்தவர் மீது பழி போடுகின்ற மனநிலை நமக்கு வரக்கூடாது, அது தப்பு. நம்ம குடும்பத்தில் கூட அது நடக்கும். அண்ணன் செய்த தப்ப தம்பி மேலேயோ, தம்பி செய்த தப்ப அண்ணன் மேலேயோ, கணவன் செய்த குற்றத்தை மனைவி மேலேயோ, மனைவி செய்த குற்றத்தை கணவன் மேலேயோ, பெற்றோர்கள் செய்த பழியை, தவறை பிள்ளைகள் மேல, பிள்ளைகள் செய்கிற தவறை பெற்றோரின் மேல, இதெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே நடக்குது. குற்றம் புரிந்தால் அதற்கான ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு வேணும், மனநிலை நமக்கு வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மனசாட்சியே இல்லாத ஒரு நிலை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலையும் அதை பார்க்கலாம், முதல் வாசகத்திலும் பார்க்கலாம். மனசாட்சியே இல்லாத ஒரு மனநிலை. எப்படி மனசாட்சியே இல்லை? பாருங்களேன், அந்த ரெண்டு முதியவர்கள் அவங்க தான் தப்பு பண்றாங்க, அவங்க தான் இச்சையோடு நோக்குகிறார்கள். தவறாக நடந்து கொள்வதற்காக சூசன்னாவை இச்சைக்கு உட்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல அவங்க மனசாட்சியை உறுத்தல. மாறாக அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? சூசன்னா தான் யாரோ ஒரு இளைஞரோடு தோட்டத்தில் படுத்திருந்தால் அதை நாங்க பார்த்தோம். மனசாட்சியே அவங்களுக்கு உறுத்தலைங்க. மனசாட்சியை உறுத்தாம பிறர் மீது அந்த இடத்துல தவறு சொல்வதை பார்க்கிறோம். அந்த மனசாட்சி வேலை செய்யல. தான் அந்த தவறை செய்து விட்டு
ஒன்றும் தெரியாதது போல பூசி முழுகுகின்ற மனநிலை. அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கலாம். நம்ம விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை இழுத்து வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஆண் இருந்திருக்கணும் இல்லையா? ஆண்கள் தானே அந்த பெண்ணோடு தவறான உறவு கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கணும். பெண்ணை இழுத்து கொண்டு வந்தவர்கள் ஏன் ஆணை இழுத்து கொண்டு வரல? ஏன் அவங்களுக்கு அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை வரல? அவளை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகின்ற இந்த மனிதர்கள் தானும் இந்த தவற்றில் ஈடுபட்டோம் என்று ஏன் அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியல? ஏன்னா மனசாட்சி அவங்களுக்கு வேலை செய்யல, மனசாட்சி உறுத்தல. சில நேரங்கள் தவறு செய்த பிறகு சில பேருக்கு மனசாட்சி உறுத்துவதே கிடையாது, இந்த மனசாட்சி வேலை செய்யறதே கிடையாது. யோசிச்சு பார்க்கணும். மூன்றாவது, ஒப்புரவு. செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கோருவது, தவற்றை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது, ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவது. ஆம், நான் இந்த தவற்றை செஞ்சிருக்கிறேன், நான் இந்த பாவத்தை பண்ணிருக்கிறேன், இது தவறு. ஆண்டவர் முன்னிலையிலும் என் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகள் முன்னிலையிலும் நான் செய்த இந்த தவற்றிற்காக ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் மனம் மாற விரும்புகிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், என்னை மன்னியும். அந்த தாழ்ச்சியான உள்ளமோ ஒத்துக்கொள்ளுகின்ற மனநிலையும் நமக்கு வேண்டும். இதைத்தான் அற்புதமாக இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு நிகழ்வு ஒன்றை சொல்றேன். பில்கிஸ் பானு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 2002ஆம் ஆண்டு ஒரு கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளானவர். கூட்டா சேர்ந்து கொண்டு இந்த பெண்ணை பாலியல் வதை செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற 7 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது. 7 பேரை குடும்பத்தை சார்ந்தவங்களை கொன்னுட்டாங்க. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருந்த அந்த நிலையில பொது மன்னிப்பு வழங்குவதாக சொல்லி குஜராத் கவர்மெண்ட் 11 பேரை கைது செய்திருந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. எல்லாரையும் விடுதலை பண்ணி அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக சொல்லி அவங்க விடுதலையாகி வருகிற போது அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு கொண்டாடி இருக்கிறாங்க. எந்த விதத்தில் அங்க அடுக்கும் இது? தவறு செய்தவர்கள், கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணவங்க, கொலை செய்தவங்களை பொது மன்னிப்பு கேட்கிறாங்க, மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை மன்னித்து விடுகிறார்கள். இது ஒரு அநீதியான தீர்ப்பு இல்லையா? உடனே இந்த பில்கிஸ் பானு அவர்கள் இந்த அநீதியை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போராடி இருக்கிறார். அதனுடைய பலனாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மீண்டும் இந்த குற்றவாளிகளுக்குரிய தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த பில்கிஸ் பானு சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் முறை நான் சிரிக்கிறேன். இந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்றா, முதல் முறை நான் சிரிக்கிறேன், இன்றுதான் எனக்கு புத்தாண்டு, நான் கண்ணீர் விட்டு அழுதேன், என் நெஞ்சில் சுமையாக இருந்த ஒரு மலை அகன்றது போல் உணர்கிறேன், எனக்கு சுவாசமே திரும்பி வந்தது போல உணர்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் சொல்றா? முதல் முறை சிரிக்கிறேன், இன்று எனக்கு புத்தாண்டு, நான் கண்ணீர் விட்டு அழுதேன், என் நெஞ்சில் சுமையாக இருந்த ஒன்று ஒரு பெரிய மலை அகன்றது போல உணர்கிறேன், எனக்கு சுவாசமே இன்னைக்கு திரும்ப கிடைச்சது போல உணர்றேன். இயேசு ஆண்டவருடைய இந்த அற்புதமான தீர்ப்பு கூட அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது. உங்களில் எவராவது பாவம் செய்யாமல் இருந்தால் முதலில் இப்பெண்ணின் மீது கல்லெறியுங்கள். தானியேலும் கூட சூசன்னாவை அந்த இடத்தில் விடுதலை செய்வதை பார்க்கிறோம். தவறான ஒரு தீர்ப்பு வழங்கிய அந்த குற்றவாளிகளுக்குரிய தண்டனையையும் நிரபராதியான நேர்மையாளரான சூசன்னாவுக்கு விடுதலையையும் இந்த இடத்தில் தானியேல் இறைவாக்கினர் பெற்றுத் தருவதை இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்பதான் அவங்களுக்கு மனசாட்சி வேலை செய்து, பிரியமானவர்களே, அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள் கற்களை கீழே போட்டு விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் தீர்ப்பு விடவில்லையா அம்மா, இனிமேல் நீ பாவம் செய்யாதே. இயேசு சொல்றார், இனிமே நீங்கள் பாவம் செய்யாதே. பாவம் செய்தால் அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பை பெறுவது, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவது நம்முடைய கடமை. அதை நாம் உணரணும். அற்புதமான இறைவார்த்தை நல்ல சிந்தனைகளை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறது. உண்மையை உணர்வோம். தவறுகள் செய்தால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மன துணிவும் மன தைரியமும் நமக்கு இருக்கட்டும். மனசாட்சி நமக்குள்ள வேலை செய்யணும்.
ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று மனம் திருந்தி மனம் மாறி இதோ இந்த தவக்காலம் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான அருளின் காலம் ஆசீர்வாதமாய் அமைய வரங்களை வேண்டி செபிப்போம். ஆமீன்.